தலைவர் தங்க தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதலாக பெண்ணாகரம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட முதல் நிகழ்ச்சியாக இது கருதப்படுகிறது. பெண்ணாகரம் ஒன்றிய சட்டமன்றத்துக்குள்ள நடக்கப்படும் முதல் நிகழ்ச்சியான ஆலோசனை கூட்டம் பெண்ணாகரம் ஒன்றிய தலைவர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எம் ரஞ்சித் குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் ரஞ்சித் குமார், ஒன்றிய செயலாளர் அண்ணன் விஜய், ஒன்றிய நகர தலைவர் திரு சிவா, திரு கைலை சந்தோஷ்குமார், ஒன்றிய பொருளாளர் திரு அரவிந்த், ஒன்றிய மகளிர் தலைவி பாரதி பிரியா, செயலாளர் லட்சுமி, பொருளாளர் கவிதா, ஒன்றிய இளைஞரணி தலைவர் பிரபு, ஒன்றிய விவசாய அணி தலைவர் பரமசிவன், ஒன்றிய விவசாய அணி இணை செயலாளர் துரை ரஞ்சினி, ஒன்றிய தொண்டர் அணி தலைவர் விஜய், ஒன்றிய மாணவரணி செயலாளர் சுரேந்திரகுமார், ஒன்றிய ஐடி விங் தலைவர் அரவிந்த், ஏரியூர் ஒன்றிய தலைவர் திரு உதயகுமார், ஏரியூர் ஒன்றிய நிர்வாகி திரு நந்தகுமார், பாப்பரப்பட்டி இளைஞரணி தலைவர் வேலன், பெண்ணாகரம் நகர இளைஞரணி தலைவர் மனோஜ், இளைஞரணி இணை செயலாளர் பச்சையப்பன், விவசாய அணி செயலாளர் சந்தீப், துணைத் தலைவர் ரகு மற்றும் நிர்வாகி வீராசாமி அஜய், நகர மாணவர் அணி தலைவர் ராமன் ராகுல், பாப்பரப்பட்டி பேரூராட்சி ஐடி விங் மணி மற்றும் இவ்விழாவிற்கு அனைத்து கிளை நிர்வாகிகள் வெள்ளியங்கிரி, சக்திவேல், கவரன், மருதுபாண்டி, மாரேஸ், சேரன், சூர்யா, முருகன், தங்கராஜ், மஞ்சு கிருஷ்ணன், மாதேஷ், கார்த்தி, சிரஞ்சீவி, அர்த்தநாரி, எம் கே பழனி, சக்திவேல், வினோத், இளையவேந்தன், சுரேஷ், முனியப்பன், தனசேகரன், அரவிந்த் சாமி, கலையரசன், மணி, முனியப்பன், மந்திரி மாது, எஸ் எஸ் சுரேஷ், விக்ரம், முனிராஜ், சதீஷ். தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் என்னன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய மாவட்ட தலைவர் 2 தடவை ஆடியோ காலில் பேசியிருக்காரு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்படி கொண்டு போனோம், எல்லா நிர்வாகிகளும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக எப்படி வரணும், எல்லா அணிவகுத்து எல்லா அணி தலைவர்களும் நிர்வாகிகளும் ஒற்றுமையாக இருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இதை வெற்றி மாநாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க, அதே வெற்றி பெற்றதுக்கு அறிகுறி தான் மாநாடு வெற்றி பெற்றது. நம்ம இப்பயே நினைச்சுக்கலாம், அதுதான் உண்மையும் கூட. இதை கிளிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும் ஐயன் வல்லூரின் வாக்கு. ஒருவரை இடித்து கூற ஆள் இல்லை என்றால் ஒருவர் செய்யக்கூடிய செயலை அல்லது ஒரு முயற்சியை, அது நல்ல செயலாக இருந்தாலும் கெட்ட செயலாக இருந்தாலும், அதனை எடுத்து கூற, இந்த இடத்தில் தவறு இருக்கிறது என்று இடித்து கூற இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், அவன் மிகப்பெரிய மன்னனாக இருந்தாலும் கூட, அவனை கெடுப்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் கூட, அவனுக்கு எதிரிகளே இல்லை என்றாலும் கூட, கெடுப்பார் இளையனும் கெடும். யாரும் கெடுக்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா கூட கெட்டு போயிடும். ஒரு சாதாரணமாக ஒரு திருமண நிகழ்வு, ஒரு காதுகுத்து நிகழ்வு, ஊர் திருவிழா, இப்படி எந்த பார்த்தாலும் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுதான் அதை நம்ம நிறைவேற்றுவோம்.
ஏற்பவர்கள் இருப்பார்கள், எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள், பிடிக்காதவர்கள் கூட இருப்பார்கள். இருந்தாலும் அந்த நிகழ்வினை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். 1000 கருத்துக்கள் 1000 பேருக்கு இருக்கலாம், அத்தனையும் நிறைவேற்றுவது என்பது ஆண்டவனுக்கு கூட சாத்தியமில்லை. லாட்டரியில டிக்கெட் விழணும் அப்படின்னு ஒருத்தர் போய் வேண்டிக்குவாரு, அந்த ஓனர் டிக்கெட் அவனுக்கு விழக்கூடாதுன்னு வேண்டிக்குவாரு, ஆண்டவன் எந்த பக்கம் நிற்பாரு. அதனால அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் சரியாக இருக்கிறது. அனைவரின் விருப்பத்தையும் செயல்படுத்துவது என்பது ஆண்டவனாலும் முடியாத காரியம். அதே போல ஒரு கருத்துக்களை பெற்று அந்த கருத்துக்களை வாங்கி ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் பொழுது அது அந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் பெயர் வருவதில்லை, அதனை நிகழ்த்தி காட்டிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் அத்தனை தோழர்களுக்கும் அது வந்து சாரும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும். கடந்த சில தினங்களாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வருகிறது. மாநில பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சென்று தங்களுடைய இந்த மாநாட்டிற்கான அமைப்பை விடுத்திருக்கிறார். சில இடங்களில் அவருடைய பேச்சுக்களையே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இன்னும் முழுமையாக திமுக தன்னுடைய ஐடி விங் வேலையை காட்டவில்லை. ஒவ்வொரு தொகுதிக்கு 2000 பேர் இருக்கு ஐடி விங்ல மட்டும். அவருடைய கற்பனைக்கு பொய்யோ மெய்யோ அதை பத்தி மக்கள் யார் வாட்ஸ்அப்ல இது பொய் இது மெய்யின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. பொய் தான் வந்து உண்மை வந்து சரங்கு கட்டத்துல பொய் வந்து ஊரை சுற்றிட்டு வந்துடும். பொய்யான செய்திகளை பரப்புவதற்காக நம்முடைய கேப்டன் விஜயகாந்துக்கு நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் அவர் தான் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் சற்று வயது தள்ளி வந்ததும் ஒரு காரணம். பின்பு அவருடைய நடவடிக்கைகள் பல்வேறு விஷயங்கள் உள்ளே இருந்த பல துரோகிகள் இதெல்லாம் காரணமாக வந்துட்டு அவருடைய அரசியல் பயணமே முடிவு வந்தது. அவர் வாழ்ந்த காலம் முதல் அவரை கோமாளியாக பார்த்தார்கள், கோமாளியாக சித்தரித்தார்கள். உண்மையில் ஒரு மிகப்பெரிய மகான் அவர், மனிதன் அவர். அவருடைய தனிப்பட்ட செயல்களை பூதாகரமாக்கினார்கள். இறுதியில் மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பிரிந்து விட்ட பிறகு அதே ஊடகங்கள் அச்சோ இப்படி போன்ற ஒரு மனுஷனை பார்க்க முடியாது, எத்தனை கூட்டம் இருந்த பிறகு நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையை வாழ்ந்த காலத்தில் செய்திருந்தால் இன்று தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறிவிடும். அந்த வாய்ப்பை தவறவிட்டோம். தங்க தளபதி தமிழர் புரட்சி விஜய் இப்போது புரட்சி நாயகனாக புதிய அவதாரம் எடுத்து தன்னுடைய வருமானத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். நமக்கு யாருக்கும் அப்படி ஒரு மனசு வராது. 250 கோடி 300 கோடினா சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரச வாழ்க்கை, மாபெரும் புகழ். அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிதான் அவர் புகழ் அடையணும்னு அவசியம் இல்லை. அவர் வெளியே நடந்தாலே ஊர்வலம் தான், நின்னா தேர்கூட்டம். அந்த அளவுக்கான ஒரு ராஜ வாழ்க்கையை விட்டு இங்க வராது அப்படின்னு சொன்னால் யாருக்காக? தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒற்றை நோக்கத்திற்காகத்தான். நீங்க ஆளுங்கட்சிகள் 60 ஆண்டுகளாக பெரியாரின் பெயரால், அம்பேத்கரின் பெயரால், பல்வேறு தமிழ் தேசிய தலைவர்களின் பெயரால் சொல்லி 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 இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு மாற்றம் கொடுத்ததே இல்லை. ஏனென்றால் செய்வதற்கு மனமில்லை ஒன்று. ஜெயலலிதாவை போல், அண்ணாவை போல், எம்ஜிஆரை போல் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் ஏதோ ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த கரிஸ்மேட்டிக் பவர் இல்லை. இன்னைக்கு ஜெயலலிதா நினைச்சாங்கன்னா காலையில மந்திரியை தூக்கணும், யார் ஒன்றிய செயலர் யார் மாவட்ட செயலர்னு அவங்க தூக்கி வச்சா தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் பவர். அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த கழகம் அப்படியே நிற்கும். அது போல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார். தலைவர் விஜய் உருவாகி கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் இப்போது நடந்த திருச்சி விஜயாண்டி கால்போர் விழாவில் எண்ணற்ற கூட்டம். அனைவரும் மாநாட்டுக்கு அந்த இடம் பத்துமான்னு தெரியல, இதுக்கே ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் போன பின்னாடி நாங்க சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு போய் விசிட் பார்த்து வந்தோம். புசியானந்த் அவர்களை கூட சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரும் 5 நிமிடம் பேசினோம். என்னன்னா இடம் பத்துமான்னு தெரியலையப்பா, என்ன நடக்க போறதுன்னே தெரியல, ஆனாலும் வந்து நடத்திடணும், கட்டுப்பாடோட நடத்திடணும். ஒரு ரயில்வே டிராக்ல இருக்கு, ரொம்ப ஆபத்தா இருக்கு, அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல.
இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே காரணம் தான். நீங்க வந்துட்டு எவ்வளவு வந்து இந்த பெண்ணாறு தொகுதியில 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள், 3.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பொது மக்கள் இருக்கிறார்கள். ஆனா போலீஸ் நிலையத்துல ஒரு 200 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் போலீஸ்னால இல்ல, மக்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால, மக்கள் கட்டுப்பாடாக இருப்பதனால. ஆக 10,000 பேருக்கு மேற்பட்ட தொண்டரணியை சேர்ந்தவர்களை நம்முடைய கழகத்தில் இருந்தே வந்து இருக்கிறாங்க பாதுகாப்பு கொடுப்பதற்காக. அது போக 20,000க்கு மேற்பட்ட காவல்துறையினர் பயன்படுத்த இருக்கிறார்கள். இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டமாக குறைந்தது 10 லட்சத்திற்கு மேல் வருவார்கள் எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய தொகுதிக்கே 6,000 பேர் வந்து கிட்டத்தட்ட கணக்கு போடுறோம். அந்த வகையில் பார்த்தா கூட 234 தொகுதிக்கு எங்கேயும் போகுது. தன்கொலை கூட கேரளா இருந்து வரலாம். அப்போ கூட்டம் வந்து நிரம்பி வழியும். அந்த கூட்டத்துல நாம் வந்து பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு. இப்ப கால்வாய் விழாவுக்குள்ள வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து உள்ள வந்து சிக்கினாங்க. இப்ப ரஞ்சித் மற்றும் உடல்கள் எல்லோரும் அவர்கள் வந்துட்டு அழகா வந்து அந்த அவ்வளவு நெருக்கத்திலையும் எங்கே போகணும் தேட்டர்ல டிக்கெட் எடுக்கும் போது வந்து ஒருத்தர் நகர்த்தது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்திருக்கும் போது அழகா அவங்க போய் பந்தக்கால் வரைக்கும் போய் அவங்க அந்த தண்ணியை ஊத்திட்டு வர வரைக்கும் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்தாங்க. எந்த அசம்பாவிதம் நடக்கல. எல்லா வீடியோவும் விரலிட்டு பார்த்தாங்க. விசிக மாநாட்டில் நடந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சு அது போல டிராவல் பண்ணிடலாம். கண்கொத்தி பாம்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஜய் ரசிகர்களை எப்படியாவது ஏளனம் செய்து விட வேண்டும், இந்த மாநாட்டை நிறுத்திவிட வேண்டும், இந்த மாநாடு நடக்கக்கூடாது என்று அனைத்து கட்சிகளும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நாம் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டும் என்றால் ஒரு அறிவிப்பு இல்லாம திடீர்னு ஒரு அறிவிச்சு வந்த ஒரு பூமி பூஜைக்கே வந்துட்டு சிறப்பா 10,000 பேர் வந்து எந்த அசம்பாவிதங்களும் நடந்துட்டு போனாங்க. ஆனா இது லட்சக்கணக்கான கூட்டம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆலோசனை மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய கிளைகளில் சென்று கூட உங்களுடைய தோழர்களை சந்தித்து ஒரு சிறு ஆலோசனை கூட்டம் போடுங்க. என்ன இந்த கூட்டத்தில் முடிவு எடுத்தாங்க, இந்த முடிவை நம்ம எப்படி செயல்படுத்துறது? அந்த வகையில தருமபுரி மாவட்டத்துல கடந்த வாரம் எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் மிக மிக முக்கியமானவர்கள். யாரு நீ பெருசு நான் பெருசுன்றதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் இளைஞர்கள், காலம் இருக்கிறது. அதே போல உழைத்தவர்களுக்கு, கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டுன்னு வந்து அண்ணன் தாபா சேவர்கள் தெளிவா தெரிவிச்சிட்டார். கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. இங்கு உழைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு என்பதை இறுதியாக சொல்லிவிட்டார். மாநாட்டிற்கு வந்து செல்வதற்கான செலவு தொகைகள் மேலிடத்திலிருந்து எதுவுமே கொடுக்கப்படுவது இல்லை. நாம தான் பண்ணோம். ஒரு திருவிழாவுக்கு பண்றோம், ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறோம், திருப்பதி உண்டியல்ல போடுறோம், ஓம் சக்திக்கு போடுறோம். சும்மா வீண் செலவுகள் எவ்வளவோ பண்றோம். தமிழ்நாட்டின் தலைவரத்தை மாற்றுவதற்காக ஒரு தலைவர் வருகிறான். அவனுக்கு இப்பொழுதே பொருட்சுமையை கொடுத்தால், இப்பொழுதே சுமை அதிகரித்தால் இறுதியில் இது எங்க போய் முடியும்? லஞ்சம் ஊழல்ல தான் போய் முடியும். எல்லா கட்சிகளும் நிறைய நிறைவேற்றாங்க. அந்த லஞ்சம் ஊழலை ஒழிக்கவே முடியல. லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா நாம நம்ம கையில இருந்து பணம் செலவழிச்சா மட்டும்தான் அது வந்து சரியா வரும். என் சக்திக்கு ஒரு 10,000 செலவு பண்ண முடியும் அப்படின்னா ஒரு முறை பண்ணுவோம், 2 முறை பண்ணுவோம் இல்லையா? ஒரு 10 முறை பண்ணோம்னா நானே சோர்ந்துடும். அதே 10,000 இருக்கக்கூடிய நபர் நினைச்சா நீங்க ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிடத்துல வந்து போட்டிட முடியும். அது யாருக்கும் பெரிய பாரமாவே இருக்காது. ஆளுக்கு 100-200 போட்டா கூட 10,000 வந்துடும் இல்லையா? அப்படித்தான் செய்யணும். இருக்கிறது என்பதற்காக செய்து விடவும் கூடாது. என்கிட்ட இருக்கு அப்படின்னு செஞ்சிடவும் கூடாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது தான், எல்லாருடைய பங்களிப்பு அதில் இருக்கும்போது தான் அதுக்கு பெருமை. என் ஊர் ஒரு திருவிழான்னா நானும் 10 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னா உரிமையோட அந்த கரகாட்டத்திலே, உரிமையோட அந்த நடன நிகழ்ச்சியில கலந்துக்க முடியும். ஊர்ல யாரும் 1 ரூபா 2 பேர் தான் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஊருக்கான உரிமை கிடைக்குமா? அது போலதான் கட்சிக்கான உரிமை அனைவருக்கும் வேண்டும் என்றால் அனைவரும் சமமாக பகிர்ந்து செலவிட வேண்டும். அதை திட்டமிட்டுக்காங்க. எத்தனை வண்டி என்னன்றதெல்லாம் வந்து ரஞ்சித் குமார் அவர்கள் விளக்கமாக சொல்லுவாரு. அதன் பிறகு அங்க மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு, வரக்கூடிய 13ஆம் தேதி மாநில தலைவர் புசியானந்த் அவர்கள் வரும்போது ஜோதி மகால்ல சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரியான
சிறப்பான வரவேற்பு கொடுக்கணும். காரியமங்கலத்திலே சொன்னார், எங்க காரியமங்கலம் உறுதியாகிட்டது, நம்முடைய மாவட்ட எல்லை காரியமங்கலம் பைபாஸ் வருவாரு, அத்தனை கிளைக்கழக நிர்வாகிகளும் குறைஞ்சது ஒரு வண்டியாவது வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டார். ஒரு கார் அங்கிருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 200-300 கார் அப்படி வந்தா வந்து அந்த மாநாட்டு பகுதியோட அந்த அந்த வழியில் வரும்போது மாற்று கட்சி இருக்காங்கல்ல, அவங்கதான் நம்முடைய கொள்கை பார்க்க செயலாளர்கள். விஜய் கட்சிக்கு இவ்வளவு பேரா? கால்கோழியோட ஒரு நடிகர், ஒரு ஒன்றிய தலைவர் வந்து ரொம்ப ஒழுக்கமா சொன்னார், எங்களெல்லாம் ரொம்ப கேவலமா பார்த்தாங்க, அவனும் ரசிகர் பின்னாடி ஒரு நடிகர் பின்னாடி திரும்புறான்னு. இன்னைக்கு நிர்வாகியை நிமிர்ந்து பாக்குறாங்க. அந்த புகழை தேடி தந்தவர் தளபதி, அவருடன் இணைந்து பயணிக்கிறவர் அண்ணன் புசியானந்தவர். அவருக்கு பெருமை சேர்ப்பது நமது கழகத்திற்கு பெருமை சேர்ப்பதற்கு சமம். தனிப்பட்ட நபருக்காக இல்ல. யாரும் என்ன சொல்லுவாங்க, புசியானந்த வராரம்லாம் சொல்ல மாட்டாங்க, விஜய் கட்சிக்காரங்க போறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தனிப்பட்ட நபருக்கு என்றும் புகழ் சேர்வது. தனிப்பட்ட நபர் என்றால் நமக்கு ஒரே அந்த வழியில் வரும்போது மாற்று கட்சி இருக்காங்கல்ல, அவங்கதான் நம்முடைய கொள்கை பார்க்க செயலாளர்கள். விஜய் கட்சிக்கு இவ்வளவு பேரா? கால்கோழியோட ஒரு நடிகர், ஒரு ஒன்றிய தலைவர் வந்து ரொம்ப ஒழுக்கமா சொன்னார், எங்களெல்லாம் ரொம்ப கேவலமா பார்த்தாங்க, அவனும் ரசிகர் பின்னாடி ஒரு நடிகர் பின்னாடி திரும்புறான்னு. இன்னைக்கு நிர்வாகியை நிமிர்ந்து பாக்குறாங்க. அந்த புகழை தேடி தந்தவர் தளபதி, அவருடன் இணைந்து பயணிக்கிறவர் அண்ணன் புசியானந்தவர். அவருக்கு பெருமை சேர்ப்பது நமது கழகத்திற்கு பெருமை சேர்ப்பதற்கு சமம். தனிப்பட்ட நபருக்காக இல்ல. யாரும் என்ன சொல்லுவாங்க, புசியானந்த வராரம்லாம் சொல்ல மாட்டாங்க, விஜய் கட்சிக்காரங்க போறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தனிப்பட்ட நபருக்கு என்றும் புகழ் சேர்வது. தனிப்பட்ட நபர் என்றால் நமக்கு ஒரே தலைவர் தளபதி தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. மீதி எல்லாம் நிர்வாக தலைமை தான். தத்துவ தலைமை என்றால் அவர் தான். நிர்வாக தலைமை மாறும், அந்த புகழ் தளபதிக்கு சேரும். அது போல ஒவ்வொரு கிளைக்கழக நிர்வாகிகளும் குறைந்த ஒரு வண்டியாவது வச்சு என்ன நேரம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. அவர் சிறப்பாக வரவேற்று முடிந்த அளவுக்கு அங்கங்கே பதாகை வைக்க சொல்லியிருக்கிறார்கள், சுவரொட்டிகள் வைக்க சொல்லியிருக்கிறார்கள். அத்தனையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் தருமபுரி மாவட்டத்துக்கு என்று ஒரு தனித்துவம் கிடைக்கும். தருமபுரி மாவட்டத்தில் இவ்வளவு எழுச்சி மிக்க தோழர்களை தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கிறது என்ற ஒரு உருவத்தை, ஒரு பிம்பத்தை கட்டியமைக்க முடியும். அதன் பிறகு இந்த மாநாட்டிற்கு, அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் புசியானந்த் போற இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம், வீடியோ எல்லாம் கச 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 கசன்னு. ஏன்னா ஒன்னும் கட்சி ஒரு கட்டமைப்பு போடல. நிறைய நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் இதுவரையும் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கட்சிக்கு என்று ஒரு கட்டமைப்பை இன்னும் உருவாக்கவில்லை, அதுக்கான பொறுப்பாளர்களை நியமிக்கவில்லை. திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஊர் திருவிழான்னா யார் எஸ்ஐ, யார் இன்ஸ்பெக்டர், யார் டிஎஸ்பி, யார் கான்ஸ்டபிள் தெரியாம மொத்தமா போயிட்டு நீங்க பாதுகாப்பு கொடுத்தா என்ன பண்ண முடியுங்க? திடீர்னு ஒரு கவலை வந்தா என்ன பண்ண முடியும்? எஸ்ஐ ஆர்டர் போடுறதா இல்ல இன்ஸ்பெக்டர் ஆர்டர் போடுறதா? அந்த குழப்பம் இருக்கும். அது போலதான் நம்முடைய அமைப்பும் இப்போது இருக்குது. அப்படி ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு வரையறைகள் இல்லாமலேயே வரவிருக்கக்கூடிய அந்த கலந்தாய்வு கூட்டத்தையும் மாநாட்டையும் சிறப்பாக செய்து முடித்து விட்டோம் என்று சொன்னால், புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்தபோது அடிக்கடி தொடர்களை பார்த்துக் கொள்வார்கள், ராணுவ கட்டுப்பாட்டுடன் தொடர்கள் இருக்கிறார்கள் என்று. அந்த இயக்கத்தில் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. வேற எந்த அமைப்புகள், எம்ஜிஆர் இருந்தது கூட அப்படி இல்லை. அது மாதிரியான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தாங்க. அந்த ராணுவ கட்டுப்பாட்டை நாம் இப்போதே கடைபிடிக்கணும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் கடைபிடிக்கணும். நாம் தள்ளுபடி பண்ணக்கூடாது. நாம் பெண்கள் வந்தா பாதுகாப்பா ஒதுங்கி நிற்கணும். இது போல நமக்கு நாமே நினைக்கும் போது யாருமே அங்க தள்ள மாட்டோம். தளபதி அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் கூட எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இது வரைக்கும் திரையில் பார்த்த ஒரு தலைவனை தரையில் பார்க்கிறோம் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு கட்டுப்பாடோடு அங்கு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தள்ளுமுள்ளுகள் வராது. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கிய ஒரு செயல். அதன் பிறகு வரவிருக்கக்கூடிய 13ஆம் தேதியுமே மேடையில குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. அண்ணனுடைய குழந்தை பதிவை கூட நீங்க கேட்டிருக்கலாம். புதிதாக வரக்கூடியவர்களையும் இணைத்து செயல்பட இருக்கிறோம். புதிதாக இணையக்கூடியவர்களை அங்கு அவருக்கு மஃப்ளர் போட்டு கௌரவப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி செய்யும் பொழுது நமக்கான பதிவை யாரும் பிடிக்கிட முடியாது. புதிதாக வந்தவர்கள் விருந்தாளிகள் போல, எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கோம், விருந்தாளிகள் கொஞ்சம் சிறப்பாக கவனிப்போம். அது போல புதிதாக வந்தவர்கள் விருந்தாளிகள் போல அவர்களை கௌரவிப்பதில் தான் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கு. விஜய் ரசிகர்கள் வாக்களித்து விடுவார்கள், அது எந்த மாற்று கருத்து இல்லை.
கண்ணை மூடி அது என்ன சின்னம் கொடுத்தாலும் நேரா போய் குத்திடுவாங்க. ஆனா மாற்று கட்சியில நிறைய வர இருக்காங்க, இது வரைக்கும் கட்சியில இணையாதவங்க நிறைய வர இருக்காங்க. அவர்களால் அரவணைச்சாதான் வெற்றி அடைய முடியும். நம்ம அடையாள அரசியல் செய்வதற்காக வரவில்லை. தலைவர் அறிக்கையில் கூட சொன்னாரு, இவங்கெல்லாம் மாநாடு நடத்திடுவாங்களா செஞ்சிருவாங்க, சம்மட்டி அடி கொடுக்கிறாரு. அப்போ மாற்று கட்சியினரை எழுத வேண்டும், அவர்களை பயன்படுத்த வேண்டும். ஆக வரக்கூடிய அந்த 13ஆம் தேதி நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் கண்ணியத்தோடு நேர்த்தியோடு அனைவரும் கலந்து கொண்டு அனைவரும் பங்களிப்போடு செயல்படணும். தள்ளுமுறையில் கண்டிப்பாக ஈடுபடுகிறார். இந்த கூட்டத்துல வந்து ரப்பி நிக்கிறதுனால யாரும் தனிப்பட்ட அடையாளம் தெரிஞ்சிருப்பாங்கல்ல, ஐயோ இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டாரு. மாற என்ன நடக்கும், அந்த கூட்டம் சரியா நடக்கலன்ற ஒரு கெட்ட பேர் தான் வந்துடும். அது வந்து எல்லா மீடியாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு சின்ன இது ஒரு பையன் தான் அங்க எந்திரிச்சா தள்ளலாம் கலந்த கூட்டத்துல, அதுக்கே வந்து பெரிய ட்ராவல் பண்ணாங்க. விஜயகாந்த் வரும்போது அப்படிதான் பாஸ்கர் சும்மா ஒரு அடியை சொல்ல போறாரு, அது பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய முயற்சியை நம்முடைய வெற்றியை தடுத்து. ஆகவே கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த ஏற்பாடுகள் பதாகையில் வைப்ப இருப்பவர்கள் முன்கூட்டிய தகவல் தெரிவித்து விடுங்கள். அதே போல இதுவரை வாகனங்களுக்கான லிஸ்ட் வரல, வந்திருக்கு, இன்னும் முழுமையான லிஸ்ட் வரல. இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருங்க. அந்த நீங்க உங்களுடைய கிளைக்கழகங்களுக்கு போய் மீட்டிங் போட்டு உங்களுக்குள்ள பேசுங்க. அந்த பேசி எடுக்கிற முடிவு போடுங்க. ஒரு ஆளுக்கு 500 1000 செலவு பண்றதுனால என்ன ஆயிடாது, எவ்வளோ வெட்டி செலவு வீண் செலவு பண்றோம். நம்முடைய தலையெழுத்து மாறுவதற்கு ஒரு முறை செலவு செய்வதில் எந்த தவறும் இல்லை. எத்தனை வாகனங்கள் உடனடியாக தகவல் கொடுத்து விடுங்கள். தருமபுரி மாவட்டத்திலிருந்து 200 தொண்டர் அணியினர் வந்து தேர்வு செய்யறதுக்கு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆதார் மற்றும் 5 புகைப்படங்கள் மாநாட்டு பாதுகாப்பு பணிக்காக முன்னாடியே கொடுத்துருவோம். ஒரு வந்து என்டர் பண்ணி உங்களுக்கு பேட்ச் டிஷர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்களாம். நீங்க அதை வந்து ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு அது ஒரு பெருமையாகவும் இருக்கும். முதல் மாநாட்டில் கலந்து கொண்டேன் என்பது, பாதுகாப்பு நல்கினேன் என்பது மிகப்பெரிய பெருமையாகவும் இருக்கும். பின்னாளில் உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்ணாரம் தலைமையை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை கொடுத்து விடுங்கள். மேலும் ஆமா, நாங்க இந்த கால்கோல் விழா போகும்போது, பூமி பூஜைக்கு போகும்போது எத்தனை பேர் வந்து போறாங்க அப்படின்ட்டு அசால்ட்டா போனோம். ஒரு நாள் முன்னாடி ரஞ்சித் முன்னாடி போனாரு, நான் ஒரு 2-3 மணி நேரம் பின்னாடி வந்தேன். எவ்வளவு யார் பேர் வந்துட்டு போறாங்க. அங்கே போனா அந்த மாநாட்டை சுத்தி அறையிலே கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர் ஏதாவது அரைச்சு 1 மணி நேரம் பின்னாடி போனோம். எத்தனையோ விளையாடிச்சிருக்காங்க தங்கறதுக்கு கால்கோல் விழாவுக்கு. அது போக நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. இவ்வளவு நேரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி பிளான் பண்ணி அங்க போக முடியல. அடுத்த நாள் காலையில போய் அங்க பக்கத்துல நிற்க முடியல, ரொம்ப தூரமா தான் நின்னோம். அப்ப நாம மாநாட்டுக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போனோம். ஏன்னா அந்த மாநாட்டு பகுதியை பார்த்த இந்த மாதிரி ஒரு ரோடு, சின்ன ரோடு தான், அதான் முகப்பு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல அந்த பக்கம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம முத்துக்கொண்டர் மண்டபத்துக்கு நேரம் என்ட்ரன்ஸ் இருக்குன்னா இப்படி லைனா ரோடு, இப்படி மாநாடு இந்த பக்கம் லைன் அதுல வந்துட்டு போனோம். வண்டிகள்லாம் நிறுத்துறதுக்கு இந்த பக்கம் 40 ஏக்கர், அந்த பக்கம் 40 ஏக்கர் ஹைவே மாதிரி விட்டுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாய்ஸ் ஹைஸ்கூல் வந்து ஏரி ரோடு ஹைவேன்னு நினைச்சுக்காங்க. இது வந்து அதுக்குள்ள மாநாட்டு நுழைவு, முத்துக்கொண்டர் மண்டபம் மாநாட்டு நுழைவு. பெண்ணாரம் பஸ் ஸ்டாண்டுக்கா ஸ்டேஜ், பெண்ணாரம் பஸ் ஸ்டாண்டு அந்த டேங்க் இருக்கிற பக்கமா ஸ்டேஜ், இப்படிதான் பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள போகணும், வரணும், பாதுகாப்பா போகணும். நமக்கு விஜய் அவர்களை முன்னாடியே சந்திக்கணும், அவர்களை வந்து ஒரு 10 அடி தூரத்தில் நின்று பார்க்கணும்னு நினைச்சோம்னா முன்னாடியே கிளம்பணும். மற்ற மாவட்டம் நாங்க போவோம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நாங்க இங்கதானே கிளம்பி நினைச்சிட்டு அங்க இருந்து போக முடியல. அசால்ட்டா இருந்துடக்கூடாது, எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா சிறப்பா இருக்கும். 3 மணிக்கெல்லாம் தயாராகினா மட்டும்தான் இது வந்து சரியா இருக்கும். அதே போல எத்தனை வாகனங்கள் வருகிறது, அந்த வாகனங்கள் பதிவெண்கள் அதை கொடுத்துடணும். உணவு 3 மணிக்கு போறோம்னா காலை உணவு, மதிய உணவு, மாநாட்டில் உணவு கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பா வந்து அடையுமான்னு சொல்ல முடியாது அத்தனை கூட்டத்துல. அப்ப மாலை 3 நேர உணவு வந்து நாம தயார்படுத்திக்கணும். இது தனித்தனியா பண்ணும்போது போற வழியில எத்தனை ஹோட்டல் இருக்கு, இத்தனை கூட்டத்துல அந்த ஹோட்டல் தாங்குமா, அவன் திடீர்னு விலை ஏற்றுவானா. அதனால எல்லாமே ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உணவு மட்டும் வாங்குறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இங்க இருந்து ஒரு இடையில திருவண்ணாமலைக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல
ஒரு இடம் பார்த்து ஒரு மண்டபமோ இல்லை ஒரு பொதுவெளியோ, மழை இல்லைன்னா பொதுவெளி, மழை இருந்தாலும் ஒரு மண்டபம் மாதிரி பார்த்து அந்த இடத்துல சமைச்சு ஒரு பார்சல் வச்சிடறது. அங்க சாப்பிட்டுட்டு பார்சல் எடுத்துட்டு அந்த வண்டி பொறுப்பாளர்கள் கொடுத்துருந்தா சிறப்பா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு உங்களோட ஆலோசனைன்னு சொல்லுங்க. எங்களோட ஆலோசனை வந்து போகும்போது வந்து நாங்க ஒரு இடத்துல வச்சு சமைச்சிடலாம். சமைச்சு பார்சல் கையில் கொடுத்துல 2 பார்சல் கையில் கொடுத்தா வண்டியிலே கூட சாப்பிட்டுருக்கோம். பார்சலும் தண்ணி வந்து கையில கொடுத்தா மாநாட்டுக்கு 1 மணிக்குள்ள நம்ம அங்க போய் இடத்த அடைஞ்சிடணும். அதனால வந்து உணவு எப்பயுமே கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நிறைய மாநாடுகள்ல இது பெரிய தலைவலியா இருக்கு. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பசியில. கூட்ட நெரிசல்ல வந்துட்டு சிக்கி வந்துட்டு பசி, கூட்ட நெரிசல் அது பெரிய அசம்பவத்தை ஏற்படுத்தும். பெண்ணாடத்துல இருந்து தருமபுரி மாவட்டத்துல இருந்து போன வாகனங்கள் அத்தனையும் சிறப்பா போச்சு. பசி இல்லாம வந்தாங்க, சந்தோஷமா வந்தாங்க. ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு எப்படி மகிழ்ச்சியோட திரும்புறோமோ அது மாதிரி இருக்கணும். ஒரு டூர் போயிட்டு யாரோ ஒரு நண்பர்கள் அடிப்பட்டு ஐயோட்டு வர பாருங்க, அந்த மாதிரி வரக்கூடாது. அது முன்கூட்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிருங்க. 3 மணிக்கு தயாராகிடுங்க. இந்த ஆலோசனையை நாங்கள் வச்சிருக்கோம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, சரியா வருமா இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கருத்தில் போடணும். வாகனங்கள் முன்கூட்டி ஏற்பாடு செய்யணும். இறுதி நேரத்தில் ஏற்பாடு பண்ணீங்கன்னா வாகனங்களுக்கான விலை கூடிடும். இப்பயும் ஏற்றிட்டாங்க, விஷயம் தெரிஞ்சு ஏற்றிட்டாங்க. இருந்தாலும் வந்து தாமதிக்க எப்பயுமே வந்துட்டு டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது ரேட் அதிகமாயிடும். அதனால வாகனங்கள். இரண்டாவது, எவ்வளவு நேரத்துக்கு போறது, குறிப்பா உணவு பாதுகாப்பா போய் எப்படி பாதுகாப்பா திரும்புறது. சிலர் டூருக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. அது மாநாடு முடிச்சுட்டு நீங்க வந்து வெளியே வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டு எங்கனாலும் போங்க. ஆனா மாநாடு முன்னாடி வரைக்கும் யாருமே எங்கேயுமே போகக்கூடாது. குறிப்பா மது அருந்திட்டு யாரும் வரக்கூடாது. அதுதான் வந்துட்டு தளபதியாருடைய மிக முக்கிய கோரிக்கை. ஒரு தோழர் கூட மது, நீங்க மரண குடியால கூட இருந்துட்டு போங்க. ஆனா மாநாடு அன்னைக்கு முதல் 2 நாட்களுக்கு மதுவின் பக்கமே சொல்லக்கூடாது. ஃப்ரெண்டு வாங்கி தந்தான், அவன் வாங்கி தந்தான், ஜாலிக்கு குடிச்சோம், அந்த குடிச்சோம், இந்த குடிச்சோம். கண்டிப்பா அங்க மது இருந்தவர்களை தடுப்பதற்காக ஒரு குழு இருக்கும். அந்த போலீஸ் வச்சிருக்கிற மீட்டர் மாதிரி கூட வச்சுன்னு சொல்லி நாங்க தலைமைக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஊருக்கு சொல்லி எவன் வந்தாலும் வருது அப்படியே அனுப்பிச்சுடுங்க. ஏன்னா மிகப்பெரிய அரக்கன் மதுதான். நம்மளுக்கு வந்து கட்டுப்பாடு இலக்க செய்யறது. அப்ப நாம கட்டுப்பாடோட நான் இருக்கிறேன்னு நினைச்சு நம்மளும் பார்த்து வண்டி பிரேக் இங்க போடுவான். அவனுக்கு போட்ட மாதிரி தான் தெரியும். 10 அடி தள்ளி தான் அந்த பிரேக் போட்டிருப்பான். மூளையை வந்து செயலுக்கு வச்சிடும். நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் மது வந்து நம்மளை வந்து காலி பண்ணிடும், நம்ம ஒழுக்கத்தை காலி பண்ணிடும். மாநாட்டுக்கு கண்டிப்பா மது எடுத்துட்டு வரக்கூடாது. அதே மாதிரி இடத்த சுத்தமா வச்சுக்கணும். தேவையில்லாத உங்க குப்பை நீங்க எடுத்துட்டு போறீங்கல்ல, அந்த குப்பைகளுக்கு நீங்க கேரி பேக் எது எடுத்துட்டு போனாலும் அதை அப்படியே சுருட்டி கையில வச்சு தூக்கிட்டு வருது. மாநாடு முடிஞ்சு வரும்போது பத்திரிகையாளர் பார்த்தாங்கன்னா அந்த மாநாடு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம பகுதியில் வந்து போகணும்னா செஞ்சு காட்டணும். மற்றவங்க எப்படி வருதோ இல்லையா, இந்த பக்கம் பூரா பெண்ணாறு தருமபுரி சார்ந்து வந்து உட்கார்ந்தாங்க, ஊரு குப்பை இல்லை, அருமையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நாம செஞ்சு காட்டணும். அடுத்ததாக இந்த ரயில் தண்டவாளம் கிணறு, 4 கிணறு 3 கிணறா இருக்கு, ஏரி தான் அந்த பக்கம்லாம். ரயில் நேரமும் 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்கு. அதை சுத்தி பேரையா போடுவாங்க. இருந்தாலும் வீம்புக்காக போறது, மேடை பக்கமா இருக்கு அது மேல ஏறி நின்று பார்க்கலான்னு போறது, கட் அவுட் மேல ஏறது, தயவு செஞ்சு அதை வச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு வேகத்துல யாருனாலும் அங்க தளபதி தெரியப்படுறதில்ல. இங்க இவர் வந்து தெரியல ரவி வந்திருக்கிறாருங்க. ஆனா மீடியாக்காரங்களுக்கு தெரியும், போட்டு கீழே குளிச்சிருவான். இதுதான் இவங்களோட லட்சணம் அப்படின்னு. இந்த இதுக்கு அதை எதிர்பார்த்தாங்க, ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி மீடியா முடிஞ்ச கையை குடிச்சு இறக்கும். அதுபோல அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் இல்ல, பெண்கள் மற்றும் காவலர்களுக்கு இப்போ விசிக மாநில காவலர்களே வந்து போட்டு தாக்குனாங்க. அந்த மாதிரி காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு நாம கொடுக்கணும். அவங்க நம்ம பாதுகாப்பு கொடுக்க வரல, நம்ம கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றி விட்டோம்னா போதும். அதிகாரிகளிடம் மரியாதையாக பேசுவது, மருத்துவ குழு தீயணைப்பு குழு வந்தாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும். யாருக்கும் ஏதோ ஒரு புதுக்காக வராங்க, உடனடியாக இடம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சாகசம் பண்றது, பைக் எடுத்துட்டு வீலிங் பண்றது, கார்ல கத்திட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் வர்றது, அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல வந்து ஆட்டம் போடுறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. கண்ணியமா வண்டி வரணும், கண்ணியமா போகணும். டோல் பத்தி எல்லா பூத்துலையுமே ஃப்ரீ தான். கண்டிப்பா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு டோல் பூத்துல எங்கேயுமே சண்டை போடுறாதீங்க. நம்ம மாநாட்டுக்கு இல்லை, நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில் நான் மாநாடு போறேன்னா கூட அதுக்கான துண்டறிக்கை காட்டினா டோல் பூத்துல விட்டுறணும். அதான் ரூல். அப்படி விடலைன்னா அதுக்கான வழக்கறிஞர் குழு வந்து இப்ப நியமிக்க இருக்காங்க. அவங்களுக்கு எண்கள் கொடுப்பாங்க பொறுப்பாளர்களுக்கு. நீங்க போன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க பேசிக்குவாங்க. யாரும் வந்து கலாட்டாவில் ஈடுபடாதீங்க.
இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிக்க வைக்கணும். அதே மாதிரி பெரிய வாகனங்களுக்கு வந்துட்டு பஸ் எல்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்காங்க. டிராபிக்ல உள்ள போக முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் பண்ணிக்கங்க. அதற்கு மேல் உங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆமா, மிக முக்கியமான விஷயம், இன்னும் 2 நாளுக்குள்ள நீங்க புக் பண்ணி வண்டி நம்பரை கொடுத்துடணும். எத்தனை பேர் வராங்கன்னு ஒரு லெட்டர் பேர்ல தாமசம் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு லெட்டர் பேர் தயாரிச்சு இந்த மாதிரி கிளை, இந்த ஊர் கிளை, இதுல எத்தனை பேர் வராங்க, என்ன வண்டிகள், அதோட பர்மிட் ஜெராக்ஸ். பர்மிட் இல்லாம ஒரு வண்டி கூட புக் பண்ணாதீங்க, வராதீங்க. பர்மிட் இல்லாம வந்து அங்க விட மாட்டேன்றாங்கன்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பா வண்டிக்கு அந்த வேன் ஓனர்ஸ் சொல்லிருங்க, பர்மிட் கொடுத்துருங்க. முடியாத பட்சத்துக்கு மாநாடு கிளம்புறதுக்குள்ள பர்மிட் வாங்கி வச்சுக்காங்க. முடிந்தவரை பர்மிட் இப்பயே வாங்கி சொல்லிருங்க. நிறைய பேர் பர்மிட் வாங்காம ஓடிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்னா எங்களுக்கு வண்டி வேணான்னு இருக்கு. சரிங்களா? அதுக்கு மேல உங்களுடைய மைக் சும்மா 2 வாரம் நம்முடைய அதே போல வரவிருக்கக்கூடிய 13ஆம் தேதி பொதுச் செயலாளர் வரும்போது மேலதாளங்கள் யார் யாரெல்லாம் பண்றதுன்னு, எந்த மேலம் வந்தாலும் சரி சார், இந்த மேலம் அந்த மேலம் இல்லை, இசை அவ்வளவுதான். எந்த இசையா இருந்தாலும் சரி உங்களால முடிஞ்சு எங்களால ஏற்பாடு பண்ணுங்க இருக்காரு. அது போல குறிப்பா மகளிர் அவரை வந்து வரவேற்று ஒரு ஆரத்தி எடுத்து இல்லை ஒரு பூச்செண்டு கொடுத்து ஏதாவது நம்ம பகுதியை சேர்ந்த பெருவாரியான மகளிர்கள் வந்து பங்கேற்கணும். முன்னாடியே கொண்டு போய் நிறுத்திடுவோம் நாங்கள். அதனால வந்து வரவேற்கணும். மாலை ஒரு பெரிய ஆலோசனை மாலை ரெடி பண்ணி அதுவும் வந்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். தருமபுரி மாவட்டத்து மாநாடு நடக்கும் பொழுது அக்டோபர் 27 தருமபுரி மாவட்டத்தின் பெயரை சொல்ல வேண்டும். வரவேற்கக்கூடிய 13ஆம் தேதி பெண்ணாத்து பேரை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தையும் சிறப்பான ஏற்பாட்டையும் நாம செய்யணும். அது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்னென்ன ஆர்வம் இருக்கு அத்தனையும் சொல்லுங்க. வாய்ப்புக்கு ஏற்படுத்த மாதிரி பண்ணிடலாம். மகளிர்கள் தயாராக இருங்கள். அவரை வரவேற்பதற்காக நெடிய கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள். அடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நிர்வாகிகள் சொல்லுவாங்க. வந்திருக்கும் ஒன்றிய நகர இளைஞரணி மாணவர் அணி, நம்ம ஒன்றிய சார்பாக அத்தனை அணி தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கிளையிலிருந்து வந்திருக்கும் நண்பர்கள் தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எதற்காக இந்த கூட்டத்தை சேர்த்திருக்கிறோன்னா 13ஆம் தேதி நடக்கிற பொதுக்கூட்டத்துக்கு நம்ம விஜயானந்த பொதுச் செயலாளர் வரா. அப்படி அதனால அவருக்கு என்ன முறையை நம்ம செய்யணுமோ அதுக்காக தான் எல்லா ஆலோசனை கூட்டத்துக்கு வர சொல்லி ரஞ்சித் தலைவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அந்த ஏற்பாடுக்கு தகுந்த மாதிரி எல்லா அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொண்டரணி, அதாவது நம்ம 27ஆம் தேதி அக்டோபர் 27ஆம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு தொண்டரணி முன்கூட்டியே நாம போற மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு யாராவது விருப்பம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த விருப்பத்தை மாதிரி பேர் கொடுக்கலாம். யார் வேணாலும் கொடுக்கலாம். தொடரணிக்கு அங்க தேதி கிட்ட முன்னாடி நிக்கணும், பாதுகாப்பு கொடுக்குறோம். அதுக்காக யாரோட விருப்பம் அத்தனை பேருமே அந்த பேர் கொடுக்கலாம். நம்ம தளபதியை பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு. இதோட வாய்ப்பு எதுவும் கிடைக்காது. யாரு வேணாலும் கிளையில இருந்து வரலாம், இல்ல அணியில் தொடரணி யாருனாலும் வரலாம். விருப்பம் உள்ளவர் இப்ப லிஸ்ட் கொடுக்கலாம் யார் வருதுன்னு. ஆனா பொறுப்பா இருக்கணும். தண்ணி மது இருந்து வரக்கூடாது. மெயினா பொறுப்பா இருக்கணும், கரெக்டா நடந்துக்கணும், நம்ம பேரை காப்பாத்துனாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் பேர் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு அழகான இளவரசி. அந்த இளவரசிக்கு பெண் பார்க்க வேண்டும், மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். ஊர்ல யாரும் பார்த்தாங்க செட் ஆகல. வீர சாகசம் புரியவர்களை தான் நான் வந்து மாப்பிள்ளையா வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த மன்னர் சொன்னாராம். ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அந்த ஊருக்கு அந்தான இந்த நடுவில் பெரிய பள்ளம், அதுல ஒரு ஆறு, அந்த தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில வந்துட்டு மிகப்பெரிய விஷமுள்ள பூச்சிகள், பாம்புகள், முதலைகள், அது மாதிரி கொடிய ரச்ச பொருட்கள் அதுல இருக்கு. அதுல யார் குதிச்சு அங்கிருந்து இந்தாட்டு வராங்களோ அவங்களுக்கு என் பொண்ணுட்டாரு. எல்லாரும் வந்துட்டு லைனா ஊரே நினைந்து தேதி அறிவிச்சிட்டாங்க. யாராவது குதிப்பாங்கன்னு 1 மணி நேரமா பார்த்துட்டு இருக்காங்க. 12 மணி 1 மணி ஆகுது. ஒரு நாள் முழுக்க போய் யாருமே குதிக்கல.
திடீர்னு ஒருத்தர் வந்து எகிரி குதிச்சு மட்ட 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 மட்டன்னு ஏறி அந்த மாதிரி ஓடி வந்து அப்படி சுத்தி முத்தி பாக்குறாரு. வந்தவர் வந்து வரவேற்பு, ஆஹா வெள்ளவிட்டா இதோ என் இளவரசி கட்டி கொள்ளுங்க மன்னர் வந்துட்டு அப்படியே அந்த சால்வை பார்த்து போறாரு. போறது திரு முடிச்சுருக்காரா? ஏன் இல்ல என்னப்பா இளவரசி ஒழுங்குதான்ப்பா, ஏன் பயப்படுறாரு? இல்லைங்க என்ன ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டான், அவன் எவனுக்கு தெரியல, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இன்னைக்கு சிவாவை பிடிச்சி தள்ளி விட போறோம், பேச போகிறார். அனைவருக்கும் வணக்கம்ப்பா. தருமபுரி மாவட்டம்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். தருமபுரி மாவட்ட தொண்டர்கள்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு அதாவது வந்து இது வந்து ரஜித் அண்ணாவுக்கு இது பாப்பாப்பட்டி வரிகள் தெரியும். அதுக்கு மேற்பட்ட பெண்ணாகர் தொகுதி வந்து இருக்கு. சில ஊழல்களை சொல்றாங்க, பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் வந்து உண்மைகளை எதுவும் ஒரு இதுவும் பார்க்கல, தேவைப்படுற ஒரு எங்க ஊர் பக்கம் அந்த ஒரு தாக்கு இருக்கு. கண்டிப்பாப்பா அது நடக்கும். வந்து நீங்க சொல்றீங்க திடீரென்று ஒரு பெண்ணாரத்துல ஒரு குரூப் இருக்கு, அதுல வந்து தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிளைமன்றமும் இருக்கு. நீங்க சொன்னீங்க எதை சொன்னீங்க, 13 பஞ்சாயத்து, அது வந்து பாலக்கோடு ஒன்றியம் 9 பஞ்சாயத்து, 4 பஞ்சாயத்து வந்து காரிமங்கலம். அதுக்கான பொறுப்பாளர்கள் இருக்காங்க. குமாரம்னா பாலக்கோடு ஒன்றிய பொறுப்பாளர். ஸோ நான் 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒன்று வந்துட்டு பேருந்துலையும் சிற்றுந்துலையும் வருகிற தோழர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அதில் உள்ள தோழர்கள் அவர்களுக்கு உடனிருந்து அனைத்து சப்போர்ட்டையும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முதல் வேண்டுகோள். இரண்டாவது, ஸ்கைலைன் சந்தோஷ்குமார் அவர்கள் மதுவை பத்தி பேசினாரு. ஸோ ஒரு குடும்பத்திலையும் சரி, ஒரு பொது வெளியிலும் சரி, ஒருவருடைய மதிப்பை பொறுப்பை அதிகரிப்பதும் அதை அன்றோடு அணைத்து விடுவதும் மதுதான். ஸோ நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நம்மளை வந்து கூப்பிட்டாலும் வா மச்சான் அங்க போலாம், வா மச்சான் இங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் ஒருவரை நம்மோட அழைத்து அவரையும் நல்ல நல்வழிப்படுத்துவதற்கான முக்கியமான பொறுப்பை உடலிருக்கும் தோழர்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அதனால உணவு, தண்ணி, போக்குவரத்து இதை மட்டும் தெளிவா நீங்க உங்களோட ஆலோசனை சொல்லுங்க. எந்த ஆலோசனையும் இருந்தாலும் சொல்லுங்க, அனைத்து ஆலோசனையும் எடுத்துக்கலாம். சிறப்பான ஆலோசனைகளை வந்து ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டா சமைக்க முடியாது. தேவையான அளவுக்கு தான் நம்ம உப்பு, மிளகா, காரம் எல்லாம் சேர்த்துக்க முடியும். அப்பதான் அந்த சமையல் சிறப்பாக இருக்கும். ஆனா எல்லா ஆலோசனையும் சொல்லுங்க. இறுதியாக ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை வந்து அனைவரும் மனம் போந்து எடுத்துக்கணும் இல்லையா? உங்க கருத்து எத்தனையும் சொல்லுங்க, 10 கருத்து சொல்லுங்க, அதுல 1 2 எடுத்துக்கலாம். 10 சிறப்பாக இருந்தா 10 எடுத்துக்கலாம். சரியா? நகர மகளிர் அணி செயலாளர் லட்சுமி அவர்கள் அனைத்து கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பெண்ணாறு மகளிர் அணியில எங்க 3 பேரை பொறுப்பா போட்டிருக்கிறாங்க. நாங்க வந்து அடுத்த திட்டமா இப்போ ஒவ்வொரு மகளிரா சேர்த்துறதுக்கு அதெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கணும்னா இப்ப அந்த பொறுப்பு நிர்வாகினே அறிமுகப்படுத்துறது இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதனால மகளிரை வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க கூட்டிட்டு வரோங்க. உங்க கிளை சார்பாகவும் இருக்கிற மகளிருங்களை எங்களை கூட்டிட்டு வந்தா ஒரு பெரும் இதா காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போதைக்கு. அப்புறம் எங்களுக்கு வந்து இது போகும்போது, மாநாட்டுக்கு போகும்போது ஒரு 1 மணி நேரத்துக்கு, மாநாட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்களா வர்றதுனால ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் முன்மொழிகிறோம். அப்பதான் நாங்க கூட்டிட்டு வர மகளிரை வந்து நாங்க பொறுப்பா கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இது ஒரு ஆலோசனையா சொல்லிட்டு இருக்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. மகளிருக்கு இன்னும் இங்க வந்து தனியா வந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குது. ஏரியூர்ல இருந்தோம், பாப்பாரப்பட்டியில இருந்தோம், பெண்ணாரத்துல இருந்தோம், எத்தனை மகளிர் வந்தாலும் அவங்களுக்கு தனியா உணவு, டிராவலிங்கு, உங்களுக்கு என்னென்ன மெடிக்கல் வசதி அத்தனையும் வந்து நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அந்த குறைய உங்களுக்கு வராதுமா. மகளிர் அணிக்கு வந்து எல்லாம் சிறப்பாக முன்கூட்டியே நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாச்சும் செயலாளரும் பொருளாளர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கிறவங்க அனைத்து பேருமே முன் வந்து வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தில் இப்ப ரசிகர் மன்றம் இருந்துக்குள்ள யாரும் அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறதுல இப்ப கட்சின்னு ஒண்ணு வரக்குள்ள அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமை செய்யணும்.
கிளையில் இருக்கிற அனைத்து தோழர்களையும் இழுத்து அனுசரிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நிர்வாகிக்கிட்ட தலைவர் வர ஆளுங்க மட்டும்தான் முன்னாடி வந்து எல்லாருமே செய்யறாங்க. செயலாளர் பொருளாளர் என்றவங்க யாரும் வரதில்லை. எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து செயல்படணும்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழருக்கு. கட்சி இப்பதான் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. பலம் கணிந்து கொண்டிருக்கிறது. பலத்துக்கு பிறகு எல்லாரும் சுவைக்கலாம். அது வந்து வரும். அதுக்கான ஒண்ணு என்ன, தலைமைக்கும் நிர்வாகிகளுக்குமான ஒன்றும் ஒரு நெருக்கமே ஒன்றும் ஏற்படலை. தலைவர் வந்து தளபதி விஜய் கால் பதிச்ச பின்னாடி இது எல்லாமே சரியாகும். அது எல்லா இடத்துல இதுதான். நீங்க எந்த கட்சி எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது உட்பூசல்கள் நிறைய இருக்கும். தவா சிவானந்தன் சொல்றதும் கடைசி ஆலோசனை கொடுத்தது ஒவ்வொருத்தரும் ஒரு ஞாபகப்படுத்திட்டு போறாங்க. கட்சியில உட்பூசல் இருக்கக்கூடாது. சொன்ன முதல் இதுதான். எந்த சூழ்நிலையிலும் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன், அவன் வந்துட்டு வசனமா இருக்கான், கூலியா இருக்கான், கருப்பா இருக்கான், சிவப்பா இருக்கான், அவன் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்றான், இந்த சாப்பாடு எதையுமே பார்க்கக்கூடாது. கட்சியில எந்த காரணத்தை சொல்லி உள்பூசல் இருக்கக்கூடாது. எல்லாருமே நிர்வாகி தான், அத்தனை பேரும் அடிப்படை தொண்டர்கள் தான். ஆனா எல்லாரும் வேலை செய்ய முடியாது இல்லையா? அதுக்காக இப்ப வண்டி ஓட்டணும், ஒரு கார் இருக்கு, 5 பேருக்கு கார் ஓட்ட தெரியுதுன்னு வச்சுக்காங்க. ஒரு ஆள் கியர் போடு, ஒரு ஆள் ஸ்டேரிங் பிடி, ஒரு ஆள் பிரேக்கை பிடி சொன்னா என்ன ஆகும்? எங்கேயும் போய் ஏரியில் விழுந்துக்கும். வாய்ப்பு இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கலாம். நீ ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டு, நீ ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டு, இங்க ஓட்டு, இப்படி வாய்ப்புகள் கொடுத்து டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. அது அதிகார பகிர்வு. அது வரும். ஒவ்வொருவருக்கும் என்ன பொறுப்பு, அவருடைய பணிகள் என்ன, எல்லாமே தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். தலைவர் வந்து கட்டளை இடுவாரு, செயலாளர் செயல்படுத்துவாரு, பொருளாளர் அதுக்கான பொருள் ஈட்டி தருவாரு, அமைப்பாளர் வந்து அதை அமைச்சு கொடுப்பாரு. இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க தன்முனை போல அவங்களும் தெரிஞ்ச வேலையை செஞ்சாங்க. அது முறைப்படுத்தப்படும் போது அது சரியா இருக்கும். இவர் தலைவர் போது அந்தந்த வேலையை அவங்களும் செய்யும் போது விழா சிறப்பாக கட்சி கட்டமைப்போட இருக்கும். இப்போ எல்லா டீமுக்குமே எல்லா குழுக்குமே ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பா இருக்கு. இப்போ மகளிருக்குமே அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. இப்போ குரூப்ல மட்டும்தான் 40 பேர் இருக்காங்க. ஆனா ஒரு கூட்டத்துக்கு நாங்க சேர்த்துறோம் அப்படின்னா அதுல 10 பேர் 15 பேர் அவ்வளவுதான் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதை நான் ஏன் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கவங்களே நிறைய பேர் கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. சோ அவங்க வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கோ இல்ல மாநாட்டுக்கோ இந்த மாதிரி வராங்கன்னா, இல்ல மகளிருக்கு வந்து கட்சி செட் ஆகாது அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னாவே எவ்வளவு மகளிர் வந்து கண்டிப்பா வெளியே வருவாங்க. இப்ப மாநாட்டுக்கு எல்லாம் போனா கூட்டமா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதை விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது விருப்பமா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க விருப்பமா இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை இதுல இன்க்ளூட் பண்ணி விடுங்க. அதுதான் கேட்கிறேன். ஏன்னா கண்டிப்பா எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு இதுதான் இது. நீங்களும் கட்சியில இருக்கீங்க, ஆனா நீங்களே சொல்றீங்க அவங்களுக்கு இல்ல மகளிருக்கு வந்து கட்சி செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஏன் செட் ஆகாது? ஏன் யாராலையும் வர முடியாது? ஏன் அதுல பெருசா எங்களால வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அதனால அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து உங்க ஒய்ஃப்கோ இல்ல உங்க தங்கச்சிக்கோ அந்த மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன் டைம்க்கு எல்லா கூட்டத்தையும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா தான், இப்ப இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கிளம்பும் போது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். எல்லாரும் பார்த்தா மட்டும்தான் இப்போ நம்மளோட ரீச் வந்து இங்க மட்டும் போகணும்னு யாரும் நினைக்கல. பெண்ணாகிற இது வந்து தர்மபுரிக்கு ரீச் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். தர்மபுரி இது வந்து மேல ரீச் ஆகணும்னா நம்ம எல்லா கூட்டத்திலையும் எல்லாரும் நிறைய கூட்டத்தை சேர்த்துடும். நீங்க வெளியில இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்காக இப்போ தளபதி எப்படி அவர் வந்து ரொம்ப காமா ரொம்ப கூலா தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். மத்த இதை வந்து கேலி பேசுறதோ இல்ல மத்த கட்சியை பத்தி பேசுறதோ அந்த மாதிரி வந்து எந்த கூட்டத்திலயும் எந்த ஒரு மேடையிலயும் அவர் பேசி பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்களும் மத்த யாரையாவது நீங்க விருப்பமா இருக்கவங்கள நீங்க உள்ள இழுத்து போடுறீங்கன்னா அவங்க வேற எதையும் அவங்க வேற ஏதோ கட்சியில இருக்காங்க அப்படின்னா எதுவும் பிளேம் பண்ணாம உங்களோட நீங்க என்ன பெஸ்டா பண்றீங்க, நம்மளோட கட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பெஸ்டா பண்றோம், நாங்க இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இதுல சேர்த்துறதுக்கு பாருங்க. அவரோட வழியில அவர் என்ன நினைப்பாரோ அவரோட வழியில எல்லாம் பின்பற்றுங்க. நன்றி. சகோதரி சொன்ன மாதிரி தயாரா இருக்காங்க. ஏன்னா தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு பெண்களுக்கான வாய்ப்பு அள்ளி கொடுக்க தயாரா இருக்காரு. அடுத்ததாக பாப்பாரப்பட்டியினுடைய இளைஞரணி தலைவர் வேலன் அவர்கள். தமிழக வெற்றிக் கழக உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நமது அண்ணன் திரு ரஞ்சித் அண்ணன் அவர்கள் பெண்ணாரம் பொறுப்பாளர் அவர்கள் சொன்னது போல் நாம் அனைவரும் சிறந்த முறையில் ராணுவ கட்டுப்பாடுடன் வந்து செயல்படணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா நாம அப்படிதான் செயல்படுவோம். ஏன்னா பெண்ணாகத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப துடிப்போட செயல்படக்கூடியவர்கள். இந்த விஷயங்களை நாங்க எங்க பார்த்தோம்னா கொடியேற்றும் போது வந்து பார்த்தோம், மிகவும் சிறப்பா பண்ணாங்க. எல்லா ஊர்லயுமே மிகவும் சிறப்பு. நாம எதிர்பார்த்ததை காட்டிலும் மிக சிறப்பா பண்ணாங்க.
அன்றைக்கி வந்து அங்கே தேட்டர் பெருசாக இல்லை, ஏதோ தர்மபுரியில் போய் பார்க்குறது, சேலத்தில் போய் பார்க்குறது, அப்படி படத்தை பார்த்து தளபதியை நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெண்ணாகத்தில் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏறி வந்து 2017 தான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம மண்டாக்கள் விஜய் மக்களுக்கும் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் பார்த்து அதை செஞ்சுட்டு இருந்தோம். இது வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்குங்கிறது நம்ம ஒன்றிய நம்ம பெண்ணாரம் ரஞ்சித் அவர்களுக்கு தெரியும். அவருக்கு என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னா, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு அவர் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னா இப்போ எல்லாமே தொண்டர்கள் தான், யாருமே தலைமையாக ஃபேன் தான் எல்லாருமே. அவங்களுக்கு ஆர்வம் செஞ்சு அவங்களுக்கு மனதில் ஒரு இது இருக்கும், இவங்களுக்கு நம்ம செஞ்சால் நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லையாட்டு அந்த வேதனையும் எனக்கு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதே இது மாவட்ட தலைவர் நம்ம அண்ணன் சிவா அவர்கிட்ட ஒரு பேரை கேட்டப்ப, ஏரி ஒன்றிய பொறுப்பை ஆர்வம் செஞ்செல்லாம் கொடுன்னு கேட்டப்ப, அவர் அந்த இளைய வந்து நம்ம உதயாவர் மூவிகளுக்கு வந்தார். நீயும் அவரும் இவங்க 2 பேரும் 2 கண்மாரி தான். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாவட்டத்தில் நல்ல சிறப்பாக பேசக்கூடிய தலைவர்கள் நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்ன போனால் பரமசிவன் ஆகட்டும், அண்ணன் சந்தோஷ் அவர்களாகட்டும், நல்ல பயிற்சி எடுத்திருக்காங்க. நல்ல பேசக்கூடிய திறமையான தோழர்கள் நம்ம பெண்ணாகர தொகுதியிலே இருக்காங்க. நமக்கான மாநாட்டிலேயோ இல்லை பொதுக்கூட்டத்திலேயோ நம்ம கழக தோழர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். என்னென்ன தேவை உங்களால் என்னென்ன முடியுமோ அதை செயல்படுத்துங்க. பதவி என்பது நிச்சயமாக பதவி பின்னாடி போனீங்கன்னாக்க உங்களுக்கு பதவி கிடைக்காது. உழைப்பு பின்னாடி போன பதவி பின்னாடி தானா வரும். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகள், கழக தோழர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியால் நாம், தளபதிக்காக நாம், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று தளபதியின் அடிப்படையிலே எந்த ஒரு ஜாதி மதம் இல்லாம அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று தளபதி சொல்லிவிட்டார். அதன் அடிப்படையிலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இனிமேல் செயல்படுவோம். இப்போ வருகின்ற 13ஆம் தேதி நமது பொதுச் செயலாளர் அவர்கள் வருகிறார்கள். அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் அணிகளும் ஒரு வாகனம் என்று சொன்னார்கள் இல்லைங்களா, வாகனம் ஒரு கார், 7 பேர் சேர்ந்து, இல்ல 5 பேரோ 7 நபர்களோ சேர்ந்து ஒரு கார் எடுத்துட்டு தயவு செய்து வாங்க. அதே மாதிரி கிளை தோழர்களும் 5 பேர் 7 பேர் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு ஆள் செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்து இதை செயல்பட்டால் மட்டுமே சாத்தியம். அதே மாதிரி மாநாட்டிற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் எங்கள் விவசாய அணியில் இருந்து 7 நபர்கள் மாநாட்டுக்கு என்று ஒரு குழு அமைத்து விட்டோம். 7 நபர்கள். அந்த 7 நபர்கள் வீதம் 3 கிளை ஒன்று திரட்டி 2 வேன், அதில் வருபவர்களுக்கு உணவு, மப்ளர் அனைத்தும் நாங்க ரெடி பண்ணி கொடுக்கறதா. நாங்க 7 பேர் ஒன்றிணைந்து தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.